ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சண்டே vlog தான். ஸோ சண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம் தான் இது. ஸோ ஜிம்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்மில் அண்ட் எலிப்டிக்கல் தான். கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு 40 minutes ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, யூஸ் பண்ணிவிட்டு முடித்த பிறகும் சரி, கண்டிப்பாக இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ண மறந்துடவே கூடாது நம்ம. அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா கையில் கூடவே டவல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து ஃபோன் பேசுகிறது, அப்புறம் வந்து பாட்டு கேட்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோட ஃபுல் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட்ஜெட்ஸ்லாம் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. ஸோ டெடிக்கேட்டடாக ஒரு 40 minutes ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஜிம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கப்பு சிகப்பாவில் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் உப்புமா பண்ண போகிறேன். ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம். இந்த ரெசிபி நான் முன்னாடியே போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ ஊறின அவலில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தெளித்து ஊற வைக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன், அதனால நான் இப்போ உப்பு போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெளியே போக வேண்டியது இருக்கிறதுனால நான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். கூடவே 2 பேரிச்சம்பழமும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து 2 கடைக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால அலைச்சல் ஜாஸ்தி. அதனால் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து சாதம், பருப்பு, முட்டை, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். ஸோ இது வந்து நல்லா டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோல் ஃபுட்ஸ் போகிறோம். ஸோ இந்த ஹோல் ஃபுட்ஸில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் இங்கே போயிடுவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் என் பையனுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். இப்போ தான் வந்து இவ்வளோ ரைஸ்லாம் நம்மளுக்கு இங்கே அமெரிக்கன் ஷாப்பில் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ், லாங் கிரைன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ரைஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வாங்க வேண்டியது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அப்போ சாப்பிட்றதுக்கு எக் ரோல், அப்புறம் 110 கப் கேக் வாங்கியிருக்கோம். இந்த கப் கேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, நேச்சுரல் கலரு. ஸோ வந்து இந்த கப் கேக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. ஹோல் ஃபுட்ஸில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து அந்த பிஸா தான். ரொம்ப ஹெல்த்தியான வேயில் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்பைசியான சாஸு, டொபாஸ்கோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹோல் ஃபுட்ஸில் வாங்கின பொருட்கள்லாம் எடுத்து காரில் ஏற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்மார்ட் போக போகிறோம். ஸோ வால்மார்ட்டுக்கு வந்தாச்சு. வால்மார்ட்டில் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வால்மார்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் தான். இதில் எல்லாமே கிடைக்கும். துணி, அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபுட்டு, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பெரிய கடையை நம்ம ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது. நான் கொஞ்சமாக இன்றைக்கி கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து காஸ்மெட்டிக்ஸ் செக்ஷன். இங்கே காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவை விட இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்ஸ் விரும்பி போடுவாங்க. இதுக்கு வந்து ஏஜ் பாரே கிடையாது. நல்ல ப்ரெசன்டபுளாக அழகாக வச்சுப்பாங்க அவங்கள. நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறது வந்து ட்ரையர் பால்ஸு. இது வந்து நம்ம துணி துவைச்சிட்டு ட்ரையரில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த துணி வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகாமல் ஃப்ரிக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் சப்ளைஸ் வாங்க வேண்டியது இருக்குது. நான் அந்த செக்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்டர் வந்துட்டு இருக்கிறதுனால ஈஸ்டர் எக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து கேண்டி, அப்புறம் வந்து குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது வந்து $1 ஸ்டஃப்ஸ் தான். ஸோ இது வந்து பபுள்ஸு, அப்புறம் ஸ்ட்ரா, பென்சில், பேட் அண்ட் பால், ஸ்கிப்பிங் ரோப், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைங்களுக்குலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கி பல்காக வாங்கி கொடுத்துக்கலாம் நம்ம.
இங்கே வந்து ஈஸ்டருக்கு வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்னாலே அந்த ஈஸ்டர் எக்ஸ் தானே, அந்த ஈஸ்டர் எக்ஸில் வந்து குட்டி குட்டி ஸ்டஃப்ஸை வந்து வச்சுருவாங்க. அப்புறம் அந்த எக்கையும் வந்து கொஞ்சம் ஒளிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு எக்ஸாக கண்டுபிடிச்சி அவங்களோட பேஸ்கெட்ஸில் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பேஸ்கெட்ஸ் தான். அதுலேயே நிறைய வெரைட்டி ரேஞ்செலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸில் வந்து திங்ஸை ஒளிச்சு வச்சுட்டு அதை கலெக்ட் பண்ணுறது, இது ஒரு கேமாக விளையாடுவாங்க ஈஸ்டர் அப்போ. ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி அந்த திங்ஸாக குவிச்சு வச்சுருவாங்க. நம்மளுக்கு வேண்டி இருக்குதோ இல்லையோ நம்ம அதை பார்த்தாலே வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ இது வெறும் ஈஸ்டர் எக்ஸ் தான், ஆனால் அந்த ஈஸ்டர் எக்ஸில் எத்தனை வெரைட்டி அண்ட் ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் எக்ஸை ஸ்டஃப் பண்ணுறதுக்கான அந்த இது. இப்போ இது என்னென்னா வெறும் ஒரு எக் ஷெல் தான், அதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சப்ளைஸும் இங்கே தனியாக வச்சுருக்காங்க, டெக்கரேட் பண்ணுற சப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அழகுக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாவும் பன்னியும் வச்ச மாதிரி ஈஸ்டர் எக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச அந்த டாய் செக்ஷன் தான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இங்கே போயிட்டு நம்ம இந்த செக்ஷனுக்கு போகாமல் வர முடியாது. போயிட்டு அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது வந்தால் தான் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் திருப்தி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்துச்சு அப்படின்னா அந்த டாய்ஸாக, அந்த கேரக்டர் டாய்ஸாக எடுத்து அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக பார்த்தது வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ராகனோட அந்த படத்தில் வர அந்த ட்ராகனோட டாயாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. குழந்தைங்களும் பார்த்த உடனே இதை கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கித்தாங்கன்ட்டு அடம் பிடிச்சி ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஹாட் வீல்ஸு, அப்புறம் நிறைய கார்ஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் டாய்ஸு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கேர்ள்ஸ் டாய்ஸ்லாம் பார்க்குறதுக்கே. இந்த குட்டி குட்டி பெட்டு, குட்டி ட்ராலி, குட்டி பொம்மைங்களுக்குள்ள ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்பிலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து டாய்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எப்போ போனாலுமே வந்து புதுசாக டாய்ஸ் வச்சுருப்பாங்க. இது பாய்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச பேப்ளேட், நம்மளோட பம்பரம் தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் மாடர்ன் ஃபார்மில் இருக்குது. இது வந்து கைட்டு. ஸோ நாங்கள் இந்த கைட் வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் ப்ரொடெக்டர்னு போட்டிருந்தாங்க, கேபிள் ப்ரொடெக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளையன்சஸ் செக்ஷனில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் வாங்குறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைடில் இருந்து தான் இருக்கும். இப்போ வந்து செல்ஃப் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு, வெளியே வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருந்த இந்த பருப்பு, முட்டை, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போது இன்றைக்கி மெனு என்ன பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு, முட்டை தொக்கு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ரெசிபின்றதுனால நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கல. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டை தொக்கு. கூடவே வந்து என் ஃப்ரெண்டு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்தியாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். கடாய் பன்னீரும் சப்பாத்தியும் பண்ண போகிறேன். ஸோ இந்த கடாய் பன்னீருக்கு ஒரு 1/2 கப்பு பன்னீர், கடையில் வாங்கின பன்னீர் தான், அதனால் அதை சாஃப்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சாச்சு. இப்போ கடாய் பன்னீர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் பன்னீருக்கு கடாய் மசாலா ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா நைஸாக ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் அப்போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர், அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பவுடராக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 இல்லை 3 தக்காளியை அதையும் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குழச்சி வேக வச்சுக்கோங்க. இப்போ இது அடி பிடிக்காமல் இருக்கிறது ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி
நல்லா குழச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடாய் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை போட்டுட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலருக்கு வந்து கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்ல கலர் கிடைக்கும். இப்போ வந்து நீளமாக கட் பண்ண இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கேப்சிகமை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த பன்னீரையும் போட்டுக்கலாம். கடைசியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கேஷ்நட்டை அரைச்ச பேஸ்ட்டு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த கடாய் பன்னீரோட இன்னுமே டீட்டெயில்டான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு இதுவாக போஸ்ட்டாக போடுறேன். இப்போ வந்து சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிட்டேன். எம்மியான டின்னரும் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி அண்ட் கடாய் பன்னீர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.